பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அந்த கூட்டு கூட என்ன மாதிரியான குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ கீரை கூட்டெல்லாம் வச்சோன்னா அது கூட ஒரு புளிக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அதனால் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த பருப்பு கீரைங்கிறது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு விதமான பசலைக்கீரை. இந்த கீரையை பறித்து இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அது கூட தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்பு உங்களுக்கு எது வேணுமோ அந்த பருப்பு போட்டு ஒரு சின்ன துண்டு தக்காளி, 2 பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, தேவையான அளவு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வதங்கும்போது இந்த வாசனை நமக்கு நல்லா தெரியணும். அப்படி தெரிஞ்சால் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த டைம் வேகிறதுக்கான டைம் கொடுக்கணும். இப்போ கீரையை போட்டு லேசாக கலந்து விட்டால் போதும், ரொம்ப கிளற வேண்டாம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி திரும்ப கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். அப்போ நல்லா வெந்துடும். நம்ம வதக்கும்போது ரொம்ப வேகாமல் இந்த தண்ணியிலே அது வேகிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பருப்பு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பருப்பை நம்ம கலந்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழைவாக வேகணும்னு கிடையாது, வெந்திருக்கணும். அதே சமயத்தில் குழஞ்சிடாமல் பார்த்துக்கிடணும். இப்போ பாசி பருப்பெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு விசிலுக்கே அது ஓரளவு வெந்துடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு திருப்பியும் கொஞ்சம் அதை கலந்து விட்டுருங்க. வெந்த உடனே அதில் தேவையான அளவு தேங்காய், உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா விட்டுடலாம். தேங்காய் இல்லாமல் கூட அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தட்டைப்பயிறு புளி குழம்பு அல்லது பூண்டு குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.